கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மோசேயிடம் தன்னை ஏகோவா என்ற நாமத்துல வெளிப்பட்டார். இந்த ஏகோவா அப்படிங்கிற இந்த நாமம் மூல மொழியாகிய எபிரேயத்துல யோத் ஹே வா ஹே அப்படிங்கிற 4 எழுத்துகளால சேர்க்கப்பட்டது. இந்த 4 எழுத்துக்களுடைய நியூமரிக்கல் வேல்யூஸ் 10, 5, 6, 5. இதே நம்பர்ஸ் தான் நம்மளுடைய ஹியூமன் டிஎன்ஏல இருக்குதுன்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்குதுல்ல. யூத மக்கள் இன்ன வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய பேரை தங்களுடைய உதடுகளால உச்சரிக்கிறது கூட அவங்க மரியாதையோட நடுக்கத்தோட இருக்கிறதுனால கர்த்தரை அடோனா இல்லாட்டி ஹாஷேம் அப்படிங்கிற டைட்டில்ஸ் வச்சு கூப்பிடுவாங்களாம். நிறைய வேத கதாபாத்திரங்களுடைய பெயர் யான்னு முடியும். அந்த யா அப்படிங்கிறது யகோவா அப்படிங்கிற இந்த நாமத்தோட சுருக்கமா இருக்குது. உதாரணத்துக்கு ஏலியா, சகரியா, மல்கியா, ஒபதியா, செப்பனியா போன்றவர்கள். ஏன் நம்ம கிறிஸ்தவர்கள் அடிக்கடி சொல்ற ஹல்லேலூயா அப்படிங்கிற இந்த வார்த்தை கூட ஹலேல் அப்புறம் யா அப்படிங்கிற இந்த 2 சொற்களுடைய கூட்டு சொல்லா இருக்குது. ஹலேல் அப்படின்னா துதி, யா அப்படின்னா தேவன், தேவனுக்கே துதி உண்டாவதாக அப்படிதான் நம்ம சொல்றோம். ஏகோவா என்னும் நாமத்தையுடைய நம் தேவன் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர். ஆமேன்.